அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமியிலேருந்து சண்முகப்பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அந்த டாபிக் பார்க்க போகிறோம். இது வந்து யூனிட் 6ல் தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிற சிலபஸுக்கு கீழே இந்த லெசன் வந்து வரும். இந்த லெசன் எதில் கவர் ஆயிருக்குன்னா 6th ஸ்டாண்டர்டில் வந்து இந்த லெசன் வந்து கவர் ஆயிருக்கு. இப்போ இதில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ்லாம் 1 by 1 வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன். எளிமையாக வந்து பரீட்சைக்கு தேவையானதை மட்டும் நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த டாப்பிக்கில் இது என்ன மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள்னு சொல்கிறாங்கள்ல, ஆக்சுவலி தமிழ்நாட்டில் எந்த நகரங்கள்லாம் ரொம்ப பழமை வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது, அதோட ஏன் அதை அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக சொல்கிறோங்கிறது தான் இந்த டாபிக் கீழே இருக்கும். இதில் வந்துட்டு குறிப்பாக வந்து 3 நகரங்கள் பற்றி நம்ம பார்ப்போம். எதுனா வந்து பூம்புகாரோட அதோட சிறப்புகள் பற்றியும், அதுக்கப்புறம் மதுரையோட சிறப்புகள் பற்றியும், அதுக்கு பேரெல்லாம் வந்துட்டு காஞ்சியோட சிறப்புகள் பற்றியும் தான் இந்த டாப்பிக்கில் வந்து மெயினாக வந்து கொடுத்துருப்பாங்க இந்த லெசனில். ஓகேங்களா? அப்போ 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஹெட்டிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன இருக்குது, இந்த உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோபியா நாகரிகம். அதாவது மெசபடோபியா நாகரிகம் எப்படின்னா, கிட்டத்தட்ட 6500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த நாகரிகம் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஹரப்பா மொகஞ்சாதரோ எந்த அளவுக்கு வந்து தொன்மையானது போலவே தமிழகத்துலேயும் வந்து தொன்மையான நகரங்கள் வந்து இருக்குது. ஹரப்பா மொகஞ்சாதரோ எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரசித்தி பெற்றதாகவும் அதில் வந்து வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் அதை அந்தளவுக்கு போற்ற மாதிரி தமிழ்நாட்டிலையும் போற்றக்கூடிய நகரங்கள்லாம் எது இருக்குன்னா மதுரை, காஞ்சி, பூம்புகார் இந்த 3ம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ அதுக்கான சான்று ஏதாவது இருக்குன்னா நம்ம பண்டைய தமிழ் இலக்கியங்களில் இருந்தோம், அதே மாதிரி வந்து அயல் நாட்டவர் இங்கே வந்து வணிகம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட பயண குறிப்புகளில் இருந்தும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். வணிக நோக்கத்துக்காக மட்டும் இல்லாத நம்ம நாட்டோட சிறப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வந்து பயணம் பண்ணவங்களாம் இருக்காங்க. சரிங்களா? அவங்களோட குறிப்புகளில் கூட நம்ம தமிழகத்தில் இருந்த நகரங்கள் பற்றி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட சிறப்புகள் வந்து இருக்குது, இந்த நகரத்தில் என்னென்னலாம் சிறப்புங்கிறது அவங்களோட குறிப்புகளில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ அதில் வந்து பூம்புகார் பற்றி பார்க்கலாம். பூம்புகார் வந்து எப்படின்னா, தமிழ்நாட்டிலே வந்துட்டு ரொம்ப பழமையான நகரத்தில் இதுவும் ஒன்று. சரிங்களா? இதை வந்துட்டு இந்த பூம்புகார் ஏன் அந்த அளவுக்குன்னா, இந்த சிலப்பதிகாரத்தில் இந்த காப்பிய தலைவனும் தலைவியும் இருப்பாங்க பார்த்தீங்களா, கோவலன் கண்ணகி, அவங்க 2 பேருமே வந்து பூம்புகாரில் தான் வந்து பிறந்திருக்காங்க. சரிங்களா? அந்த பூம்புகாரில் எந்த மாதிரினா, இந்தாண்ட வந்துட்டு அரபிக்கடல் இருக்கா, கீழே வந்து இந்தியன் பெருங்கடல், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வங்காள விரிகுடா இருக்கா. சரிங்களா? இந்த வந்து வங்காள விரிகுடா கடற்கரை, அதாவது இந்த கடல் ஒட்டி இருந்த இந்த இதில் தான் வந்துட்டு பூம்புகார் துறைமுகம் வந்து இருந்ததாக சொல்கிறாங்க. இதோ இந்த சைடு ஃபுல்லாக. சரிங்களா? இதுதான் வந்து பூம்புகாரோட ஒரு நிமிஷம், இதோ இங்கே இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து பூம்புகார் துறைமுகமாக இருந்தது. எது? இந்த வங்காள விரிகுடா கடற்கரையை ஒட்டி. இந்த கடற்கரையை ஒட்டி இருந்ததுனால இந்த பூம்புகாரில் வந்து இந்த வணிகம் செய்கிறதுக்கு, அதாவது அயல்நாட்டவர் வந்து ஏற்றுமதி இறக்குமதியும் நம்ம வந்து ஏற்றுமதியும் அவங்க வந்து இறக்குமதியெல்லாம் செய்கிறதுக்கு கடற்கரையோரமாக இருந்ததுனால ரொம்ப எளிமையாக இருந்தது வணிகம் செய்கிறதுக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்தது இந்த பூம்புகார் இந்த காப்பிய மாந்தர்கள்லாம் பிறந்திருந்தனால இது ஒரு சிறப்பாக இருந்தது. அது போக வந்து இந்த ஒவ்வொரு நாடும் தனக்கு தேவையான பொருட்களை வச்சுட்டு மற்ற பொருட்களை வந்து என்ன பண்ணுவாங்க, ஏற்றுமதி பண்ணுவாங்க. அதே மாதிரி தனக்கு முக்கியமாக தேவையான பொருட்கள் அயல்நாட்டில் இருந்தால் அவங்கக்கிட்ட இருந்து இறக்குமதி செஞ்சுக்குவாங்க. இதுக்கு என்ன தேவைப்படுது, அது வந்து போக்குவரத்து தேவைப்படுது. அப்போ அந்த போக்குவரத்தாக எது இருந்துச்சு, கடல் இருந்தது. இந்த கடல் இருந்ததுனால இந்த கடல் வழியாக வணிகம் வந்து அதிகரித்த போது அங்கங்கே துறைமுகங்கள்லாம் வந்து உருவாக ஆரம்பித்தாங்க. அப்படி உருவான துறைமுகங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்ற துறைமுகமாக எது இருந்துச்சுன்னா பூம்புகார் துறைமுகம் இருந்தது. ஓகேங்களா? முன்ன சொன்ன மாதிரியே இது வந்து வங்காள விரிகுடா கடற்கரையில் இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இது எங்கே இருக்குன்னா, இந்த காவிரி ஆறு இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த கடலோட கலந்து போகிற இடத்துல, அதாவது இப்போ மயிலாடுதுறை கிட்ட இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே.
இந்த பூம்புகாரோட துறைமுக நகரத்தில் இருக்க சிறப்புகள் பார்க்கலாம். இந்த நகரத்துக்கு பூம்புகாரோட துறைமுக நகரம், அதாவது பூம்புகார் துறைமுகத்துக்கு என்னெல்லாம் இருக்குன்னா, புகார் நகரம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன 2 பேர், அதாவது பூம்புகார் துறைமுகத்துக்கு என்னது புகார் நகரம், காவிரி பூம்பட்டினம். சரிங்களா? இந்த பூம்புகார் துறைமுகத்திற்கு என்னது புகார் நகரம், காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு 2 பேர் இருந்ததா. இது போக சோழ அரசோட துறைமுகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எது சங்ககால சோழ அரசின் துறைமுகமாக இந்த பூம்புகார் இருக்குது. இந்த பூம்புகாரில் வணிகம் நடந்ததை பற்றி இது பட்டினப்பாலையும் சிலப்பதிகாரத்துலேயும் மணிமேகலையிலையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக சிலப்பதிகாரம் இருக்குது இல்லைங்களா, அது பூம்புகாரோட ஒரு சிறப்பை பற்றியே பேசுகிறாங்க. சிலப்பதிகார நூல் என்ன சொல்லுது? பூம்புகாரோட சிறப்பை பற்றியே பேசுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் கண்ணகி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தந்தை யாருன்னா மாநாய்க்கன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. மாநாய்க்கன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன். இது மாநாய்க்கன்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னும், அதே மாதிரி மாசத்துவன்னா பெருவணிகன் அப்படின்னும் பொருள்னு சொல்கிறாங்க. இந்த மாசத்துவன் யார்? கோவலனோட தந்தை. இந்த மாநாய்க்கன் யார்? கண்ணகியோட தந்தை. சரிங்களா? இவங்க 2 பேருமே எங்கே இருந்திருக்காங்க? பூம்புகாரில் தான் இருக்காங்க. இந்த பூம்புகார் அப்போ இவங்க 2 பேருமே பிஸ்னஸ்மேன். மிகப்பெரிய அந்த பூம்புகாரில் இருந்த ஒரு மிகப்பெரிய வணிகனாக இவங்க 2 பேரும் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த பூம்புகாரில் எந்த அளவுக்கு வணிகம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இந்த 2 வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைஞ்ச பகுதி தான் எதுனா பூம்புகார் இருக்குது. ஓகேங்களா? இந்த வணிகம் செய்கிறதுக்காக, அதாவது பூம்புகாரில் வணிகம் செய்கிறதுக்காக கிரேக்கம், ரோமு இந்த நாட்டை சேர்ந்த பல வணிகர்கள் வந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த இடத்துல என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் பீக்கில் இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பூம்புகார் சிறந்து விளங்கியிருக்கு வணிகத்துக்காக. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இது வணிகத்துக்கு பேர் போன நகரமாக பூம்புகார் விளங்குனதுனால பல்வேறு திசையிலிருந்தும் வெளிநாட்டவர்கள்லாம் பூம்புகாரில் வணிகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வணிகம் செய்யும் போது அங்கங்கே அந்த ஏற்றுமதி செய்கிறப்பையும் பொருட்களை இறக்கி வைக்கிறதுக்கப்பையும் காலதாமதம் ஆகும் இல்லைங்களா. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பூம்புகார்லேயே கொஞ்சம் அங்கங்கே வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்ன ஆச்சு, வெளிநாட்டவர் குடியிருப்புகள்லாம் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. இது சரக்குகள், அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, சரக்குகளை இறக்கி வைக்கிறதுக்கும் ஏற்றி வைக்கிறதுக்கும் மாத கணக்கில் ஆனதுனால அங்கே இருக்கிற வணிகர்கள், அதாவது அயல்நாட்டில் இருந்த வணிகர்கள்லாம் தமிழகத்தில் இருந்த தமிழக மக்களோட பேசி பழகி அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக அந்த டைமில் இருந்திருக்கு. இதனால் பூம்புகார் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெளிநாட்டவர்களோட மொழிகளையும் கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி பூம்புகாருக்கு வருகை தந்தவங்க நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தையும் நம்ம தமிழ் மொழியும் கற்றுக்கிட்டாங்க. இதனால் பண்ட மாற்றத்துக்கூடவே மொழி மாற்றமும் சிந்தனை மாற்றமும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பூம்புகார் வணிகர்கள் எப்படி வணிகம் பண்ணாங்கன்னா, அவங்க பொருட்கள் ஓவர் விலைக்கும் விற்க கிடையாது, சரியான விலை என்னவோ அதை மட்டும்தான் விற்றுட்டு இருந்தாங்க. அந்த விலையை மட்டும்தான் மார்ஜின் ப்ரைஸாக வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. ஏன் அந்த மாதிரினா, கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்கிறது பாவ செயலாக அவங்க கருதுனாங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுதுன்னா, பட்டினப்பாலையில் சொல்லுது. இந்த பட்டினப்பாலையோட ஆசிரியர் யாருன்னா உருத்திரக்கண்ணனார். அவர் கிட்டத்தட்ட பொது 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் பட்டினப்பாலைங்கிற நூலில் பூம்புகார் பற்றி எழுதியிருக்காருன்னா, பூம்புகார் எந்த அளவுக்கு ஒரு பழமை வாய்ந்த நகரமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா? ஏன்னா பூம்புகாரில் எந்த லெவலில்
ஏற்றுமதியும் இறக்குமதியும் வந்து இருந்துச்சு. எந்தெந்த பொருட்கள்லாம் வந்து எந்தெந்த பிளேசஸ்லேருந்து எந்தெந்த இடங்கள்லேருந்து பூம்புகாருக்கு வருகை தந்தது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் த ஃபாலோயிங்கா கூட கொடுத்து கேட்பாங்க. பூம்புகார் நகரத்தில் வந்து கடல் வழியாக வந்து குதிரைகள் வந்துச்சு. குதிரைகள் வந்து இறக்குமதி செஞ்சாங்க. அதே மாதிரி கருமிளகு இருக்குங்களா, மிளகு, பேர் போன மிளகு இருக்குங்களா, அது வந்து தரைவழி தடங்கள் வழியே வந்து இறக்குமதி ஆகிருக்கு. ஓகேங்களா. வடமலையிலேருந்து தங்கம் இறக்குமதி ஆகிருக்கு. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலேருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலேருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் வந்து இறக்குமதி ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரியா, இது அப்படியே கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் சொன்னேன். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். கடல் வழியாக வந்து என்னாச்சு, குதிரைகள் வந்து இறக்குமதி செய்யப்படுறாங்க. கருமிளகு வந்து தரைவழி தடங்கள் வழியாக இறக்குமதியானது. அதே மாதிரி வடமலையிலேருந்து தங்கம் இறக்குமதியானது. மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனம், தென்கடல் பகுதியிலிருந்து முத்து, கிழக்கு பகுதியிலிருந்து பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள், இதெல்லாம் வந்து இறக்குமதியாயிருக்கு. ஓகேங்களா. இந்த பூம்புகார் நகரம் வந்து கிட்டத்தட்ட எப்படி வந்து இருந்துச்சுன்னா, மற்ற நகரங்களில் விடவே இந்த பூம்புகார் நகரம் ஒரு யூனிக்கான பேட்டர்னில் தான் வந்து கட்டடங்கள்லாம் வந்து கட்டியிருக்காங்க. வீடு வந்து ஒழுங்கான முறையில் வந்து வடிவமைக்கப்பட்டதாக இருந்தது. அதே மாதிரி அந்த தெருக்கள்லாம் வந்து ரொம்ப பெருசாக நேரான தெருக்கள்லாம் இருந்ததாக வந்து பூம்புகார் நகரம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா. இங்கே பூம்புகாரில் வந்து கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் இருந்ததாக சொல்கிறாங்க. அதாவது அங்கே வந்து கப்பல் கட்டுறதுக்கான ஒரு வசதியே வந்து பூம்புகாரில் இருந்திருக்கான். எப்போது, கிட்டத்தட்ட பாருங்கள் 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே வந்து பூம்புகார் வந்து அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருக்கு. இது வந்து எதை சொல்கிறாங்கன்னா, இந்த சிலப்பதிகாரம் இருக்கு இல்லைங்களா, சிலப்பதிகாரம் வந்து பூம்புகார் காண்டத்தினை, அதாவது சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம்னு ஒரு காண்டம் இருக்குது. அந்த புகார் காண்டத்தை வந்து படித்தாலே தெரியுமா பூம்புகாரோட சிறப்பு பற்றி நமக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி சங்க இலக்கியங்கள்லேயும் வந்து இருக்காங்க. ஆனால் சிலப்பதிகாரம் வந்து பூம்புகாரோட சிறப்பை பற்றியே வந்து பேசுகிறதா சொல்கிறாங்க. இதில் புகார் காண்டத்தில். ஓகேங்களா. இந்த நகரம் வந்து எப்படி அழிஞ்சதுன்னா, அதாவது கிபி 200 வரை வந்து இந்த நகரம் வந்து புகழ்பெற்று இருந்துச்சா. அதில் வந்துட்டு ஒரு சுனாமி ஏற்படுது. அதாவது கடல்கோள் வந்து கடல் சீற்றங்களால் இந்த நகரம் வந்து அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னமும் வந்து கடலுக்கு அடியில் பார்த்திங்கன்னா அந்த பூம்புகாரோட சான்றுகள்லாம் வந்து கிடச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. பூம்புகார் நகரத்தில் இப்போவும் வந்துட்டு அது வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா வந்து கடல்கோளால் அழிஞ்சதுக்கான சான்றுகள்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு சின்னதாக ஒரு குட்டி ரீகப் மாதிரி நான் வந்து சொல்லிடுறேன். குயிக் ரிவிஷன் தான், ஒரு 2 மினிட்ஸில் பார்த்துடலாம். இப்போ இந்த இதில் நம்ம என்ன பார்த்தோம், பூம்புகாரோட சிறப்புகளில் ஃபஸ்ட்டு ஹரப்பா மொஹஞ்சதாரோ மாதிரியே வந்து தொன்மையான நகரமாக இது இருக்குது, பூம்புகார் இருக்குதுன்னு சொன்னோன்னா, அதே மாதிரி பூம்புகாரில் வந்துட்டு காப்பிய தலைவனாக இருக்கிற இந்த கோவலன் கண்ணகி பிறந்த நகரமாக வந்து பூம்புகார் நகரம் இருக்குது. இது ஒரு துறைமுக நகரமாக இருக்குது. துறைமுக நகரங்கிற மாதிரி நம்ம நாட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வச்சுட்டு மிஞ்சி இருக்கிற பொருட்கள்லாம் ஏற்றுமதியும் இறக்குமதியும் வந்து இந்த பூம்புகாரில் வந்து பண்ணியிருக்காங்க. பூம்புகார் வந்து என்னது, ஒரு துறைமுக நகரமாக இருந்தது. சிறப்புமிக்க ஒரு துறைமுக நகரம் அப்படின்னு வந்து பேர் போனது. இது எங்கே இருக்குது, வங்காள கடற்கரையில் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து எங்கே இருக்குது, மயிலாடுதுறையில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா. பூம்புகார் நகரத்துக்கு 2 பேர் இருக்குது. என்னது, ஒன்று புகார் நகரம்னு சொல்லுவாங்க, இல்லை காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து சங்ககால சோழ அரசின், ரொம்ப இம்பார்ட்டன்ட், சங்ககால சோழ அரசின் துறைமுகமாக இந்த பூம்புகார் இருக்குது. ஓகேங்களா. இந்த பூம்புகார் நடந்த வணிகம் பற்றி எந்த நூல்லாம் சொல்லுது, பட்டினப்பாலை, அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதிலெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் யூனிக்காக சிலப்பதிகாரம் என்ன பண்ணுதுன்னா பூம்புகாரோட சிறப்பை பற்றி மட்டுமே வந்து சொல்லுது. ஏன்னா சிலப்பதிகாரத்தோட நாயகனான, அதாவது நாயகனான கண்ணகி கோவலன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து பிறந்த இடம் வந்து இந்த பூம்புகார். கண்ணகியோட தந்தை வந்து மாநாயக்கனும், அதாவது பெருங்கடல் வணிகனும், கோவலனோட தந்தை மாசத்துவான்னா பெருவணிகன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெருங்கடல் வணிகர்களும் பெருவணிகர்களும் நிறைந்த பகுதியாக பூம்புகார் இருக்குது. இந்த பூம்புகாரில் வந்து வணிகம் செய்கிறதுக்கு கிரேக்கம், ரோமு, இந்த மாதிரி பல நாட்டிலேருந்து வணிகம் செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஓகேங்களா.
தொடர் வணிகத்தின் காரணமாகவே இந்த பூம்புகாரில் நிறைய அயல்நாட்டவர் வந்து வசிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்படி வசிக்கிறதுனால என்னாச்சுன்னா அவங்களோட மொழி மாற்றமும் நாகரிக மாற்றமும் நம்மளோட கலாச்சார மாற்றமும் வந்து பண்டமாற்று கலப்பை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பூம்புகார் நகரத்தில் எந்த மாதிரி வணிகர்கள்லாம் இருந்தாங்கன்னா, நேர்மைக்கும் நாணயத்துக்கும் பெயர் பெற்றவங்களாக தான் இருந்தாங்க. சரியான விலைக்கு மட்டும்தான் பொருட்களை விற்றாங்க. கூடுதலான விலைக்கு வந்து பொருளை விற்கிறது பாவமான செயல் அப்படின்னு வந்து கருதுனாங்க. சரிங்களா? இதை வந்து யார் சொல்கிறாங்கன்னா, பட்டினப்பாலை ஆசிரியர் வந்து உருத்திரக்கண்ணனார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து சொல்கிறாரு. அந்த பட்டினப்பாலை வந்து எப்போ எழுதப்பட்டதுன்னா பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த காலத்திலேயே வந்து அந்த பட்டினப்பாலை நூல் வந்து எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பூம்புகார் வந்து ஒரு பழமை வாய்ந்த நகரமாக பழமையும் சிறப்பும் வாய்ந்த நகரமாக வந்து பூம்புகார் வந்து இருக்குது. பூம்புகாரில் தரை வழியாக குதிரைகள் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. கருமிளகு வந்து கடல் வழியாக வந்து குதிரைகள் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. தரை வழியாக கருமிளகு இறக்குமதி பண்ணியிருக்காங்க. வடமலை வழியாக வந்து தங்கம் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலேருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலேருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி ஆயிருக்கு. மற்ற நகரங்களில் விடவே வந்து பூம்புகார் வந்து ஒரு தனித்துவமான கட்டமைப்பை வந்து வடிவமைச்சிருக்காங்க. நேரான தெருக்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பூம்புகார் நகரத்தில் ஒரு கப்பலே கட்டுற அளவுக்கு ஒரு செப்பனிட தலமாக வந்து பூம்புகார் வந்து இருக்குது. பூம்புகாரோட நகர வாழ்க்கையை பற்றி நம்ம எதை சொல்லுதுன்னா, சிலப்பதிகார புகார் காண்டம் வந்து பூம்புகாரோட ஒரு சிறப்பு பற்றி மட்டுமே வந்து பேசுகிறாங்க. அதாவது நகர வாழ்க்கையை பற்றி வந்து பேசுகிறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி 200 வருஷம் வந்து பல சிறப்பு வாய்ந்த இந்த பூம்புகார் நகரம் கடல் கோளால் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நான் ஏன் இதை ரிப்பீட் பண்ணுறேன்னா, நிறைய பேர் வந்துட்டு நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டோ சரி, யூடியூப் ஸ்டூடெண்ட்டோ சரி, நிறைய பேர் வந்து காதில் மட்டுமே கேட்டு படிக்கிற டைம் வந்து அவங்களுக்கு காதில் கேட்குற டைம் நிறையா இருக்கும், படிக்கிற டைம் கம்மியாக இருக்கும். அவங்களுக்காக தான் நான் இந்த ஒரு சின்ன எஃபோர்ட் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ரிப்பீட்டாக கேட்கும் போது நமக்கு அது வந்து இன்னும் ஆழமாக பதியும். அதே மாதிரி இது அந்த அளவுக்கு முக்கியமான டாப்பிக்கும் கூட. சரி, ஓகே. இப்போ நம்ம பூம்புகார் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம மதுரை பற்றி பார்க்கலாம். மதுரை வந்துட்டு இந்தியாவிலே மிக பழமையான நகரங்களில் ஒன்று தான் வந்து மதுரை. சரிங்களா? எங்கள் இந்தியாவிலேயே இது வந்து சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த சங்கம் வளர்த்த நகரம்னு சொல்லும் போதே வந்து இது எந்த அளவுக்கு வந்து, அதாவது தமிழ் சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 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 சங்கம் வளர்த்த நகரமாக இந்த மதுரை வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ மதுரையில் 3 தமிழ் சங்கம் வந்து இருந்ததுருக்கு. ஓகேங்களா? முதற் சங்கம், அதுக்கப்புறம் இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சொல்லி 3 சங்கம் வச்சதுனாலேயே 3 சங்கமும் மதுரையில் இருந்ததுனால மதுரை என்ன சொல்கிறாங்க, சங்கம் வளர்ந்த நகரம், சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுலேயே அதோட தொன்மை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. பண்டைய காலத்தில் வந்து மதுரையை பாண்டியர்களும் சோழர்களும் களப்பிரர்களும் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இடைக்காலத்தில் வந்து பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவங்கள தொடர்ந்து வந்து நாயக்கர்களும் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. என்னது? ஃபஸ்ட்டு வந்து பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதன் பின்னாடி வந்து பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவங்கள தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதனால் மதுரை என்னவா இருக்குன்னா பண்பாட்டு கலப்பாக நிகழ்ந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பல்வேறு இதை சேர்ந்த அரசர்களும் வந்து ஆட்சி பண்ணதுனால அது வந்து ஒரு பண்பாட்டு கலப்பு நகரமாக வந்து மதுரை வந்து விளங்கியிருக்கு. ஓகேங்களா? இதற்கான சான்றெல்லாம் எங்கே கிடச்சிருக்கு? கீழடியில் வந்து கிடச்சிருக்கு. ஓகே. சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர் வந்து தமிழ் பணி வந்து செஞ்சுருக்காங்க. அது கடைச்சங்க காலத்தில். ஏன்னா கடைச்சங்க காலத்தில், அதாவது கடைசி சங்கம் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த டைம் பீரியடில் தான் நமக்கு ஏராளமான ஆதாரம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே. கிழக்கு கடற்கரையில் வந்து தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. அதாவது கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் மதுரைக்கு அகில், சந்தனம் அப்படிங்கிற நறுமணப் பொருட்கள் வந்துச்சாமா. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து முத்துக்கலை உவரி என்னும் இடத்தில் வந்து இறக்குமதி செய்தார்னா. முன்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி காட்டினேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் கிழக்கு கடற்கரையில் என்னது, தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் வந்துச்சாமா. அதே மாதிரி
இஸ்ரேல் அரசர் இருக்கிறார் பார்த்தீங்களா, சாலோமோன், அவர் வந்து உவரி அப்படிங்கிற இடத்துல வந்து முத்துக்களை வந்து இறக்குமதி செஞ்சதாக வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பாண்டியர் கொர்க்கைக்கு அருகில், அதாவது பாண்டிய துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் தான் இந்த உவரிங்கிற பிளேஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாத இந்த ரோமானிய நாணயங்கள்லாம் இருக்குங்க பார்த்தீங்களா, ரோமானிய காயின்ஸு, அது எல்லாமே வந்து மதுரையில் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி பிற நாட்டு நாணயங்களும் வந்து மதுரையில் அச்சடிக்கப்பட்டதுனால மதுரையோட புகழுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்கங்க. கிழக்கு கடற்கரையில் தொண்டியில் மதுரைக்கு அகில் சந்தனம் இருக்குது. அதே மாதிரி இஸ்ரேல் சாலமோன் வந்து உவரிங்கிற இடத்துல வந்து முத்துக்களை இறக்குமதி செய்கிறாரு. அந்த உவரி எங்கே இருக்குன்னா கொர்க்கைக்கு அருகில் இருக்குது. அது வந்து கொர்க்கை இது பாண்டிய துறைமுகத்துக்கு பாண்டிய துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் தான் வந்து உவரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மதுரையில் எப்படிங்கன்னா டே நைட், அதாவது இரவு பகல் பாராமல் வந்து அங்கே வந்து வணிகம் நடந்துட்டு இருந்துச்சு. அது எப்படின்னா நாலங்காடி அல்லங்காடின்னு 2 வகையாக பிரிச்சுட்டாங்க. இந்த மாதிரி 2 வகையான அங்காடிகள் வந்து இருந்திருக்கு. நாலங்காடிங்கிறது பகல் பொழுதுலாம் இருக்கிற அங்காடி, அல்லங்காடி அப்படிங்கிறது வந்து இரவு நேரத்தில் இருக்கிற அங்காடி. இந்த பகல் இரவு வேறுபாடு இல்லாமல் வந்து அந்த இடத்துல வந்து வணிகம் நடந்ததுனால அது என்ன சொல்கிறாங்க, தூங்கா நகரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி இரவு நேரத்தில் கூட வந்து குறிப்பாக வந்து பெண்கள் வந்து பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பத்திரமா வந்து போயிட்டு இருந்தாங்களாம். அந்தளவுக்கு மதுரை வந்து ஒரு சேஃபான இடமா இருந்திருக்கு. சரிங்களா? பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான நகரமாக வந்து மதுரை விளங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு பேர் என்ன, நாலங்காடி அல்லங்காடின்னு 2 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. நாலங்காடிங்கிறது அதாவது நாளுங்கிறது அதாவது பகல் பொழுதுலையும், அல்லங்காடி அப்படிங்கிறது இரவு நேரத்துலையும் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் இந்த புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா வந்து மெகஸ்தனிஸ். அவரோட குறிப்பில் என்ன சொல்கிறாருன்னா, மௌரிய அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரை பற்றி புகழ்பெற்ற வரலாற்றாசிரியர் வந்து மெகஸ்தனிஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட குறிப்புகள்லேயும் மதுரை பற்றி தகவல் இருக்குது. அதே மாதிரி மௌரிய வம்சரான இந்த சந்திரகுப்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட அமைச்சர் வந்து சாணக்கியர்னு சொல்லுவாங்க. மௌரிய வம்ச அரசர் சந்திரகுப்தர் இருக்கிறாரு. சந்திரகுப்தரோட அமைச்சர் யார், சாணக்கியர். அவரும் வந்து மதுரையை பற்றி தன்னோட அர்த்த சாஸ்திரத்தில் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா? இப்போ இங்கே எவ்வளோ 2 பேர் நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? ஒருத்தர் வந்து மெகஸ்தனிஸ், இன்னொருத்தவங்க வந்து சந்திரகுப்தரோட அமைச்சர் வந்து யார், சாணக்கியர். சாணக்கியர் எழுதின நூல் எது, அர்த்த சாஸ்திரம். ஓகேங்களா? ஓகே. மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழிகள் யானைகள் கூட செல்லும் அளவிற்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அப்படிங்கப்பா. இவ்வாறு மதுரை வந்து பண்டை காலத்தில் சிறப்பு பெற்று திகழ்ந்தது. அதாவது மதுரை சுற்றி வந்து அகழிங்களாக இருக்குமா, அந்த அகழிங்களாக ஒரு யானை போகிற அளவுக்கு வந்துட்டு அகலமாக சுரங்கப்பாதைனா எப்படி இருக்கும், குட்டியாக தானே இருக்கும். ஆனால் அங்கே பாருங்கள் யானை போகிற அளவுக்கு சுரங்கப்பாதை இருந்திருக்கு மதுரையில். சரிங்களா? ஓகே. அடுத்தது இப்போ எதை பார்க்க போகிறோன்னா, காஞ்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கல்வி கற்பதற்கான இடத்தினை வந்து பள்ளின்னு சொல்கிறோம்ல, இந்த பள்ளி வந்து காஞ்சியில் வந்து அதிகமாக இருந்ததுனால சமணர் அமைத்த பள்ளிகள் வந்து சமண மாணவர்களும், புத்த விகாரங்களில் வந்து புத்த மாணவர்களும் வந்து இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது காஞ்சி நகரம் எதுக்கு வந்து ஃபேமஸ்னாங்க, பள்ளிக்கூடங்களுக்கு தான் வந்து ஃபேமஸ்ஸு. ஏன்னா அந்த காஞ்சி நகரத்தில் தான் ஏராளமான பள்ளிக்கூடங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து சமணர்களுக்கு ஒரு மாதிரியும் புத்தர்களுக்கு ஒரு மாதிரியும் வந்து இருந்திருக்கு. சமணர்கள் அமைந்த பள்ளிகள் வந்து சமண மாணவர்கள் இருந்திருக்காங்க. புத்த விகாரங்களில் வந்து புத்த மாணவர்கள் வந்து அவங்களோட மெத்தடாலஜி எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா? நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற அந்த சீன பயணி வந்து யுவான் சுவாங் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து கூடுதல் படிப்புக்காக காஞ்சிக்கு இருந்த கடுகிக்கு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு பெருமை பாருங்க. நாலந்தால கிடைக்காத ஒரு இதே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான இதாக இருந்திருக்கு நாலந்தாவோட பல்கலைக்கழகம். அங்கே பயின்றுட்டு அது பத்தாமல் இவர் வந்து காஞ்சிக்கு வந்திருக்காரு. அப்போ காஞ்சியில் எந்த அளவுக்கு வந்து
கல்வி முறை வந்து அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருந்தால் அவர் நாலந்தாலேருந்து கற்றுக்கிட்டது போக வந்து காஞ்சிக்கு வந்திருப்பார். சரிங்களா? அதை தான் வந்து சொல்கிறாரு யார், சீன பையன் யுவான் சுவாங் வந்து கூடுதல் படிப்பிற்காக காஞ்சியிலிருந்து கடுகைக்கு வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ புகார் நகரம் என்ன சொன்னோம், துறைமுக நகரமாக இருந்துச்சா? மதுரை என்னவா இருந்தது, வணிகத்துக்கு பேர் போனதாக இருந்தது. இப்போ காஞ்சி என்னவா இருக்குது, கல்விக்கு பேர் போனதாக இருக்குது. ஓகேங்களா? அதுதான் காஞ்சி வந்து கல்வி நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நகரங்கள்லே சிறந்தது வந்து காஞ்சி அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா, கவிஞர் காளிதாஸ் வந்து சொல்கிறாராம். ஓகேங்களா? கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லி யார், நாயன்மார்களும் முதன்மையான திருநாவுக்கரசர் வந்து காஞ்சியை பற்றி சொல்கிறாரு. அதாவது கல்விக்கு ஒரு கரையே இல்லாத நகரம் தான் வந்து காஞ்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். யார், திருநாவுக்கரசர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்கள் உள்ள காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொல்லி யுவான் சுவாங் வந்து சொல்லியிருக்காராம். ஓகேங்களா? இப்போ காஞ்சியை பற்றி யார் யாரெல்லாம் புகழ்ந்திருக்காரு, காளிதாசர் ஒரு பக்கம் புகழ்ந்திருக்காரு, திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு, அதுக்கு மேலே வந்து யுவான் சுவாங் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா நமக்கு. தொண்டை நாட்டிலேயே வந்து மிக பழமையான நகரம் வந்து எதுனா காஞ்சி. ஓகேங்களா? தர்மபாலர், அதுக்கப்புறம் ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற இந்த சான்றோர்கள்லாம் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவங்க. போதி தர்மர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து காஞ்சி நகரத்தில் பிறந்து வாழ்ந்தவங்க தான். அவர் கற்ற கலைகளும் காஞ்சியில் தான் வந்து அவர் அவ்வளோ சிறப்பையும் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. காஞ்சியில் வந்து கோயில்களின் நகரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற அந்த காஞ்சியில் வந்து கைலாசநாதர் அப்படிங்கிற அந்த கோவில் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றது. ஓகேங்களா? அதே மாதிரி பிற்கால பல்லவர் வந்து ராஜசிம்மன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரு தான் வந்து அந்த கைலாசநாதர் கோயிலை வந்து கட்டியிருக்காரு. பல்லவர்கள் காலத்துலேயும் நிறைய குடைவரை கோயிலில் வந்து கட்டியிருக்காங்க. ராஜசிம்மன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கைலாசநாதர் கோயிலை வந்து கட்டியிருக்காரு. அது வந்து ஒரு கற்கோவில். ஓகேங்களா? பல்லவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க நிறைய குடைவரை கோயிலில் வந்து காஞ்சியில் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி பௌத்த துறவியான மணிமேகலை இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க தன்னோட கடைசி காலத்தை வந்து காஞ்சியில் தான் வந்து கழிச்சிருக்காங்க. மணிமேகலை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க காஞ்சியில் தன்னோட கடைசி காலத்தை கழிச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. வேளாண்மை சமூகத்தில் வந்து நீர் மேலாண்மைக்கு வந்து முதன்மையான இடம் இருக்குது, நீரை வந்து மேனேஜ் பண்ணுறதுல. இதில் வந்துட்டு காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வந்து வெட்டியிருக்காங்க. நீர் அதாவது நீரை வந்து தேக்கி வச்சுருக்காங்க, பஞ்ச காலத்தில் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக. மழை காலத்தில் வந்து தண்ணி வரதெல்லாம் வந்து நமக்கு வெயில் காலத்தில் தேவைப்படும்னு சொல்லிட்டு 100 கணக்கான ஏரிகள் வந்து வெட்டியிருக்காங்க. இந்த ஏரிகள் எல்லாமே வந்து கால்வாய் போட்டு அந்த கால்வாயோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் காஞ்சிபுரம் இன்றைக்கும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? கரிகால சோழர்களால் கட்டப்பட்ட கல்லணை, காஞ்சிபுரத்தில் சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்களின் நீர் மேலாண்மை திறனை அறிந்து கொள்கிறோம். அதாவது எப்படி வந்து கரிகால சோழன் வந்து கல்லணை கட்டினாரோ அதே மாதிரி தான் காஞ்சிபுரத்தை சுற்றியும் இருக்கிற ஏரிங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்திருக்கு. ஓகேங்களா? இந்த ஏரிகள் மூலம் என்ன பண்ணியிருக்காங்க, கால்வாய்கள் அமைச்சு அது மூலிமா வந்து இணைக்கப்பட்டிருக்கா, தண்ணி வந்து இணைச்சி விவசாயம் பண்ணியிருக்காங்க. இதனால் அவங்களோட திறன் எந்த அளவுக்கு அவங்க யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இது வந்து நமக்கு காட்டுது. காஞ்சிபுரத்தில் அந்த ஏரிகள் வெட்டப்பட்டு அது வந்து கால்வாய்கள் மூலிமா இணைக்கப்பட்டு அதனால் வேளாண்மை செய்த அந்த நுட்பத்தை வந்து தமிழர்களோட ஒரு வேளாண்மை திறனை வந்து காட்டுது அப்படிங்கிறாங்க. ஓகே, பூம்புகார், மதுரை, காஞ்சி இந்த 3 நகரம் இல்லாமல் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி இந்த நகரங்களும் வந்து மிகவும் வந்து சிறப்பு வாய்ந்ததாக சொல்கிறாங்க. அதாவது என்னது, கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, அதுக்கப்புறம் உறையூர், தகடூர், முசிறிலாம் வந்து திருச்சி பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி. நம்ம ஊர் பெருமையை நம்ம தாங்க தெரிஞ்சுக்கணும். அது வந்துட்டு யாராவது இந்த மாதிரி முசிறி பக்கத்தில், அதுக்கப்புறம் கரூர் பக்கத்தில் இவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா அதே மாதிரி காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு விசிட் போயிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கே வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியணும். ஓ, நம்ம இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு நகரத்தில் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? உறையூர், தகடூர், முசிறி, கரூர், அதுக்கப்புறம் மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து இன்னமும் வந்து தொல்லியல் நடக்கிறதுக்கான இது போயிட்டுருக்கு. இது வெளியே வந்தால் அதோட ரிசல்ட் வந்து வெளியே வந்தால் நமக்கு இன்னமும் வெளியே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பாக்ஸ் கண்டென்ட்டை நம்ம பார்த்துடலாம்.
ஓகே. சேர நாடு எந்த பகுதியெல்லாம் சேர்ந்ததுன்னா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்னைக்கு இருக்கிற இந்த கேரளா மாநிலம் இருக்காங்கள்ல, இந்த தூத்துக்குடி சைடு, இந்த கன்னியாகுமரி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கன்னியாகுமரி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மலையாளம் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாகவே பேசுவாங்க. மலையாளம் தமிழ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியெல்லாம் பேசுவாங்க. நோட் பண்ணிங்கன்னா தெரியும். சரிங்களா? அவங்களாம் வந்து சேர நாட்டை சேர்ந்தவங்க. சரிங்களா? சோழ நாட்டை சேர்ந்தவங்க யார்? இந்த தஞ்சை, அதுக்கப்புறம் திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, இவங்களாம் வந்து சோழ நாட்டை சேர்ந்தவங்க. அதே மாதிரி அதாவது இந்த பிளேஸை சொல்கிறேங்க, நான் ஒரு ஃபன்காக சொல்கிறேன். இந்த பகுதியெல்லாம் வந்து சேர நாடு ஆட்சி பண்ணியிருக்கு. அதே மாதிரி சோழ நாடு பகுதியெல்லாம் எதுனா தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள். அதே மாதிரி பாண்டிய நாடுனா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள்லாம் வந்து பாண்டிய நாட்டு பகுதியாக இருந்தது. தொண்டை நாட்டுலாம் வந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தோட வடக்கு பகுதி இதெல்லாம் வந்து தொண்டை நாடு. சரிங்களா? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஈரோடு, சேலம், நாமக்கல் இதெல்லாம் எந்த நாட்டோட பகுதி? நீங்கள் இதை வந்து இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இந்த பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த வீடியோ பகுதியில் ஃபஸ்ட்டு பூம்புகார் நகரம் வந்து ஒரு துறைமுக நகரம்னு பார்த்தோம். அது போக வந்துட்டு மதுரையோட சிறப்புகள் என்ன பார்த்தோம்? மதுரையில் வந்து 3 சங்கங்கள் வைத்து அதன் மேலே வந்துட்டு அதுக்கு பிரசித்தி பெற்ற இடங்கள் பற்றிலாம் வந்து நம்ம மதுரையில் பார்த்தோமா, அது மாதிரி வந்து காஞ்சியில் என்ன பார்த்தோம்? காஞ்சி வந்து ஒரு கல்வி நகரம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அந்த டாபிக் வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் குயிக் ரிவிஷன் பண்ணுறதுக்கு எப்போவுமே அந்த லெசன் முடிச்சுட்டு இந்த மீள் பார்வை இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு ஒருக்கா பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எப்படி? மதுரை, காஞ்சி, பூம்புகார் இதெல்லாம் தமிழகத்தில் தொன்மையான நகரம். புகார் நகரத்து மக்கள் வாழ்க்கை முறையை சங்ககால நூல்களான பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம் வந்து சொல்லுது. இதன் மூலிமா வந்து இப்போ வந்து கீ பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்களா, இதை வச்சு வந்து அந்த புகார் நகரத்தை லைனாக சொல்லி பாருங்க. அதே மாதிரி சங்கமைத்து தமிழை வளர்த்த பெருமை வந்து மதுரைக்கு இருக்குது. அப்படின்னா மதுரையில் என்னென்னலாம் சிறப்பு இருக்குது, மதுரையில் நாலங்காடி, அல்லங்காடிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து கோர்வையாக கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து காஞ்சியை பற்றி படிக்கிறப்ப காஞ்சி வந்து ஒரு கல்வி நகரம், காஞ்சியில் வந்துட்டு யார் யுவான் சுவாங் குறிப்பெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி காஞ்சி பற்றி வந்து சொல்லிட்டு வாங்க. அதே மாதிரி காஞ்சியோட நீர் மேலாண்மை எப்படிலாம் இருந்தது, எத்தனை ஏரி பக்கம் இருந்துச்சு அப்படிங்கிறத ஒன் பை ஒன் சொல்லிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லெசன் அப்படியே வந்து நிற்கும். இந்த பாயிண்ட்டை வச்சு தான் நீங்கள் முன்னாடி இருக்கிற பாயிண்ட்டை ரீகால் பண்ண முடியும். அது திரும்ப வரலன்னா திரும்ப போய் அந்த லெசன் வந்து பாருங்கள். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி.